குழம்பு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சேன். 7 மணி ஆயிடுச்சு மாட்டே. இதை சமைக்கவா 7 மணி ஆயிடுச்சு அப்படிங்குது. எம்பிட்டு ஏத்தாம தெரியல உங்க மாமியாருக்கு. வடைக்கு உளுந்த ஊற போட்டு ஆட்டணும், வெண்டைக்காயை வதக்கணும், பாயசத்துக்கு வேகணும், இந்த இது அதாவது கொண்டக்கடலை வேகணும், எல்லாமே வேக வச்சு அம்புட்டு சமையக்கட்டில் 2 மணி நேரமா சமைச்சு எடுத்தா இதை சமைக்கவா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏமா உனக்குலாம் ரொம்ப எகத்தாலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படியே நல்லபடியா சமைச்சிருக்கேன்னு சொல்லணும். அப்ப தானே ஒரு சந்தோஷம் இருக்கு. சமைச்ச எனக்கு இவ்வளவு தானா, இதை சமைக்கத்தேன் 2 மணி நேரம் இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே எனக்கு சகட்டமா இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சு கூட்ட அடி குடிடி. ஏன் இப்படி பிடிக்கிற? அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்க குழம்பு எல்லாரும் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவனே சாப்பிட்டா. நீங்க வர வரைக்கும் ஒரு குடிப்பா. நீங்க 8 மணிக்கு வரீங்க. 8 மணிக்கு மணி எத்தனை 8:30 தானே ஆகுது. அப்புறம் 9-10 மணிக்கு சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுங்க. நீங்க குறை சொல்லாம இருக்கு. நல்லா சமைச்சிருக்கத்தே பரவாயில்லையத்தேன்னு சொன்னா கூட ஒரு பாராட்டு கிடைக்கும்னு சந்தோஷமா இருக்கும். சமைச்சிருக்கு ஏப்பா உங்க மாமியாருக்கு ரொம்ப எகத்தளம் ஆயிடுச்சுப்பா சொல்லுவீங்க. நீங்க எப்படி சொல்லுவியா? சொல்லாமா பயந்துருச்சு. எப்படி மறுத்துட்டு சோறு தான் கொஞ்சம் வேலையாப்பா. அரிசியை விரைச்சிட்டு இருக்கேனுமா? இல்லையே, நான் நெருக்குறதே அரிசி நெருக்குறதே வடிக்கிறேன். எது முந்திரி பருப்பு? இது கூட தெரியாது. முந்திரி பருப்பு கீழே சிந்தாத பாப்பா. பூரா டைல்ஸ்ல இது ஒரு பிச்சு பிச்சுட்டுது.